உங்கள் சுவைப்பிரியன், உங்கள் மேம்பட்ட சுவைக்காக தாயைப் போல் அடுப்படியில் நாங்கள். களக்காடு ஜெய்தி ஸ்வீட்ஸ் ஜே மாணிக்க வாசகத்தின் கௌரவம் சேனல் சார்பாக உங்களை சந்தித்து உறவாடி பேசிக்கொள்வதிலே உள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கௌரவம் என்பது பணத்தால் வரக்கூடிய கௌரவம். பணம் போய்விட்டால் போய்விடும். பதவியால் வரக்கூடிய கௌரவம், பதவி போய்விட்டால் அல்லது ஓய்வு போய்விட்டால் கௌரவம் சற்று குறைவாக பாதிக்கப்படும். வருமானம் குறைந்தாலும் கௌரவம் கொஞ்சம் குறைச்சலாக பாதிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல அறிவின் மூலம் வரக்கூடிய கௌரவம் சபையிலே உட்காரச் சொல்லும், மற்றவர்களால் மரியாதை கொடுக்கப்படும், கைத்தட்டல் பெறப்படும். அந்த கௌரவம் தான் நிலையானது. அதுதான் கௌரவம். எப்படி ஒரு சிபில் ஸ்கோர் பார்ப்பது போல் கௌரவத்திற்கும் சிபில் ஸ்கோர் இருக்குது. அதுபோல் கலைஞர்கள்னால் உங்களுக்கு பாடல் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், சினிமா நடிகர்கள், விளையாட்டு கலைஞர்கள், இவர்கள் பெறக்கூடிய கௌரவம் ரசிகர்கள் மத்தியிலே தெய்வமாக உயர்த்தி பார்க்கப்படும். அந்த கௌரவம் நிலையானது. அவர்கள் மறைந்த பின்பும் அவர்கள் பாடிய எழுதிய வரிகள், கவிஞனுடைய வரிகள், அதற்கு இசையமைத்த இசையமைப்பாளர்களுடைய உழைப்பினுடைய கௌரவம், இதெல்லாம் காலம் மறந்தாலும் அவர்கள் மறைந்தாலும் காலம் மறக்காமல் அவர்கள் கௌரவத்தை பேசச் சொல்லும். அந்த வகையிலே இன்றைக்கு கௌரவம் என்ற தலைப்பிலே மறைந்த பின்னணி பாடகர் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தன்னுடைய குரல் வளத்தால் கௌரவம் பெற்றவர். அவருடைய பிறந்த மொழி வேறு, பாடிய மொழி தமிழ். ஆக அந்த மொழிக்கு ஒரு கௌரவத்தை சேர்த்து அவர் தமிழனாகவே குடும்பத்தோடு வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு தாயின் தாலாட்டு எப்படி காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்குமோ, 1973 இருந்து கிட்டத்தட்ட நாங்கள்லாம் 95 வரைக்கும் அவருடைய பாடல்களை முணுமுணுத்தோம். மேடையிலே அவருடைய குரல்களை பாடிய கௌரவத்தை பெற்றவர்கள் நிறைய. அதேபோல் எங்களை போன்று மேடையில் பாட முடியாதவர்களெல்லாம் அந்த காலத்திலே என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக பத்தம்படையை சார்ந்த அழகு பாரதி உரிமையாளர் மணி, என்னோடய அருமை நண்பர் ராமலிங்கம், என்னோடய அருமை நண்பர் முரளி, நிறைய பாடகர்கள்லாம் அப்போல்லாம் நாங்கள் வயக்காட்டில் போய் அருமையாக பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த பாடும்போது அது ஒரு பெரிய அந்த பாடும்போது எங்களுக்கே இன்னும் ஒரு கௌரவம் கிடைச்ச மாதிரி தெரியும். சில நேரங்களில் எங்களுடைய குரலுக்கு மயங்கி நிறைய பேர் எங்களை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலேயே கௌரவம் என்பது கலை மூலம் வரக்கூடிய கௌரவம், விஞ்ஞானத்தின் மூலம் கண்டுபிடிப்பில் வரக்கூடிய கௌரவம் நிலையானது. அது கௌரவம் என்பது நான் சொன்னது போல் பணத்தின் மூலம், அதிகாரத்தின் மூலம், பதவியின் மூலம் வரக்கூடிய கௌரவங்கள் ஏற்ற இறக்க இருக்கும், நிலையானதல்ல. அந்த வகையில் இன்று பாடுநிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய கௌரவத்தை நான் தெரிந்த, நான் ரசித்த பாடல்கள் மூலம் அவரை கௌரவப்படுத்த விரும்புகின்றேன். உண்மையிலேயே தமிழகம் எங்கும் அவருடைய குரலுக்கு மயங்காதவர் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான ஒரு குரல் வளம். அந்த காலத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர்கள் சினிமா உலகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்கின்ற பொழுது புதிய முகங்களாக ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், சிவகுமார், ஜெய் கணேஷ், நிறைய பேர் இருந்தாங்க. சொல்லிகிட்டே போகலாம். சுதாகர்லேருந்து, விஜயன்லேருந்து, சுமன்லேருந்து, நிறைய நடிகர்கள், விஜயகாந்த்லேருந்து ஏகப்பட்ட நடிகர்களுக்கெல்லாம் முகம் மாறுகின்ற பொழுது அந்த முகத்துக்கு ஒரு குரலை கொடுத்து கௌரவப்படுத்தியது எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய குரல். அந்த காலத்தில் அது பொருத்தமாக இருந்தது. குறிப்பாக கமலஹாசன் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அப்பொழுது நாங்கள் ரசித்த பாடல்களை அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக நான் பாடி என்னுடைய சொந்த குரலிலே பாடி அவரை கௌரவப்படுத்துகின்றேன். முதலாக அடிமைப்பெண் என்ற படத்திலே இன்னைக்கு அது நிலைச்சி நிற்கும். நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவு தனி இருக்க, நாணம் என்ன ஆவம் என்ன, நடை தளர்ந்து போவதென்ன, இல்லை உறக்கம் ஒரே. அப்பா சொல்லுவதே அது முகத்தில் ஒரு கௌரவம் இருக்குது. பார்த்தீங்களா, முகத்திலே ஒரு கௌரவம். அது
அது எப்போ அந்த கௌரவம் முகத்தில் வரும்னா அது பெருமை. மற்றவர்களால் நம்மை பெருமைப்படுத்துகின்ற பொழுது, கைதட்டி உற்சாகப்படுத்துகின்ற பொழுது அந்த பாடலில் பாடு நன்ன 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 என்ன அற்புதமான ஒரு பாட்டு. அதை கேளுங்க. இந்த இளைய தலைமுறைகள்லாம் அவருடைய குரல்கள், அந்த காலத்து பாடல்கள் 70லிருந்து 95 வரைக்கும் உள்ள பாடல்களை நீங்கள் கேட்கும்போது கௌரவமான செயல்களை செய்ய சொல்லும், கீழ்த்தரமான செயல்களை செய்யவே சொல்லாது. அப்பேற்பட்ட வரிகள், அப்பேற்பட்ட பின்னணி இசைக்கருவிகள், குரல் வளம், வார்த்தைகள். ஒரு கீழ்த்தரமான காரியம் கூட செய்ய, லஞ்சம் கூட வாங்க சொல்லாது. காம உணர்ச்சிகள், காதல் உணர்ச்சிகள் மிகுதியாகி காம உணர்ச்சிகள் கட்டுப்பட்டு பெண்ணை உயர்வாக நினைக்கக்கூடிய மழை கூட ஒழுங்காக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு கௌரவமான ஒரு காலம். ரெண்டாவதாக நான் ரொம்ப ரசித்த பாடல், எல்லாருமே ரசிச்சிங்க, இன்றைக்கி ரசிச்சுட்டே இருப்பீங்க. இன்றைக்கி தலைமுறையும் இந்த பாடல்களை ரசிக்கிங்க. உண்மையிலே அவரை கௌரவப்படுத்தும் விதமாக ரெண்டாவது பாடலாக நான் அடிக்கடி பாடிக்கொண்டிருப்பேன். அழகை விரித்து தென்னை போராடுதோ, இதனை நினைத்து இள நீராடுதோ, கண்ணி உன்னை கண்டதாலோ, இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறார் துணை எண்ணி. அதில் ஒரு வரி நான் அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்பேன். அழகை விரித்து தென்னை போராடுதோ, எதனை நினைத்து இள நீராடுதோ, கண்ணி உன்னை கண்டதாலோ. இந்த மாதிரி பாடும்போது நாம் ஒரு கௌரவமான இடத்திற்கு, நம்மளுடைய சூழ்நிலைகள் சோகமாக இருந்தாலும், பணமே இல்லாமல் இருந்தாலும், யாருமே மதிக்காமல் போனாலும் கூட அவருடைய குரலை உச்சரிக்கின்ற பொழுது, பாடுகின்ற பொழுது ஒரு கௌரவமான இடத்திற்கு மனம் செல்கின்ற பொழுது, கௌரவமான இடத்திற்கு மனம் செல்கின்ற பொழுது ஒரு தைரியம் வந்துகிட்டு. மூன்றாவதாக நான் ரொம்ப பழைய பாடல் இப்போ நிறைய போயிட்டே இருக்கும், சொல்லிகிட்டே போகலாம். கம்பன் மகனாக நான் மாற வேண்டும் பாபா, கண்ணி தமிழால் உன்னில் கூற வேண்டும், என் மகராணி தினமே நிஷம் மாங்கனி முத்தாடவோ உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில், என் நெஞ்சங்கள் உன்னோடுதான், உன் கண்ணங்கள் என்னோடுதான், கம்பன் மகனாக நான் மாற வேண்டும் பாபா. பாட்டெலாம் கேளுங்க, பட்டிக்காட்டுறாஜா. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தென்றலுக்கு இன்னும் வயது 16 அன்று, செவ்வானத்தில் சின்னவளான் அன்று. இந்த பாட்டு படிக்கும்போது காயல்பண்ணத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். காயல்பண்ணத்தில் என்னுடைய ரசிக பெருமக்கள் நிறைய பேர் உண்டு. என்னோட குறிப்பாக சிவகங்கோயில் துறையில் வெங்கட்ராமன், சலீம், எகியா, ஒய்ஸு, செய்தலி, அவ்வளோ பேரும் இந்த பாடம் ரசிப்போம். அப்போல்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து எங்களுக்கு ஒரு ஆஸ்தான ஒரு குரு. வருதோ வரலையோ பாடிடுவோம். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப மயங்கின பாட்டு, ஒரு அற்புதமான பாட்டு. அது கிட்டத்தட்ட அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் உள்ள பாட்டு. அதெல்லாம் தேடி பிடிச்சி எடுக்கணும்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக அடுத்த பாட்டு. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது 1000 பாடல் பார்த்த வந்ததென்ன. என்ன பாட்டு அதெல்லாம். அதை கொண்டதென்ன, பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. பா சொக்கிட்டு இருக்கு. அப்புறம் நெல் நிஜமாயிருதுல ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ கமலஹாசன் இந்த பாட்டெல்லாம் நாங்கள் முழுமுழுமக்காக இருந்தது இல்லை. இந்த பாட்டு போடுறது என்னமோ கமலஹாசன் மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும். கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே, கற்பனை செய்தானே.
கம்பன் ஏமாந்தான். ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. ஒரு தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால் தீபமும் பெருமை என்றோ. அந்த தீபத்தினால் ஒரு நெஞ்சத்தை எரித்தால் தீபமும் பாவம் அன்றோ. கம்பன் ஏமாந்தான். பா, எங்கேயோ போயிடுச்சுல. இப்போ எது போனாலும் இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நான் என்னமோ ஒரு கௌரவமான இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ். உண்மையிலே எஸ்பி பாலசுப்ரமணியெல்லாம் குரலாலேயே கௌரவத்தை பிடிச்சவர், நமக்கும் கௌரவத்தை தந்தவர். உண்மையிலே அவர்களெல்லாம் அவர்களுடைய உடல் மறைந்தாலும் அவர்களுடைய குரல் சாகா வரம் பெற்ற சிரஞ்சீவி தன்மை. அவங்களாம் மறைவு கிடையாது, ஏதோ கண்ணை விட்டு மறைச்சிருக்காங்க. கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போ. எத்தனை தலைமுறை இருந்தாலும் வானம் தரை இறக்கப்படும் வரை இந்த குரல் நிச்சயமாக எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் ஒரு நல்லுலகம் இவர்களுடைய குரலை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜூனியர் அதில் ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய சிரிப்பே எல்லா பாடல்களும் எல்லாருக்கும். கடற்கரை ராகம் இதுதான் உந்தன் காதலடா, அடுத்தவராகம் அதை நீ பாடுதல் பாவமடா. கடற்கரை ராகம் இதுதான் உந்தன் காதலடா. வயலுக்கு தேவை மேகம் என்பார், அவளது தேவை அறிவாயோ. வயலுக்கு தேவை மேகம் என்பார், அவளது தேவை அறிவாயோ. அடைந்தவனுக்கு ஏப்ரல் மாதம், அணிந்தவனுக்கு அணியது மாறும், அடியின் முடிவை சொல்லக்கூடாது. அப்படி ஒரு பாடல், அருமையான பாடல். அப்படி எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. காலத்தின் நேரம் கருதி ஆனால் நான் திடீர்னு ப்ரிப்பேர் பண்ணாமலே எந்த ஒரு மேடைக்கு போனாலும் சரி, அந்த மேடைக்கு போவதற்கு முன்னால் அது பாடல்களாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, அந்த குறிப்பை உள்வாங்கி கொண்டு எந்த விதமான ஒரு நோட்டு புத்தகம் எதையுமே எடுத்துகிட்டு போகாமல் அந்த வார்த்தைகளை தரும் தேவனிடம் அந்த வார்த்தைகளை கேட்டு சங்கீத ஞானம் இல்லாமலே சங்கீதம் பாடியிருக்கேன். அது மாதிரி இப்போ எப்பவுமே இப்போ இந்த குறிப்பை நான் எடுக்கலை. டக்குன்னு டக்குன்னு பாடணும். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ, பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்ணே. நானாக நான் இல்லை தாயே. இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நம்ம பக்கத்தில் எந்த விதமான ஒரு பெண்ணும் இல்லாத போது, தாயும் இல்லை, தாரமும் இல்லை, காதலித்தவளும் இல்லை, பெண் உறவே இல்லாத போது இந்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய குரல் ஒரு பெண்ணாக எனக்குள் வந்து தாயாக, தாரமாக, காதலியாக இருந்து என் முகத்திலே ஒரு இளமையை தந்து பூண்டை விட்டு கிளி வந்தது நான் பாடு நாயம், நீதானே நீர் வார்த்த கார்மேகம். என்ன அருமையான பாடல் பாருங்க. பூண்டை விட்டு கிளி வந்தது நீதானே நீர் வார்த்த கார்மேகம், நானாக நான் இல்லை தாயே. நிறைய பாடல்கள். பூந்தளிர்னு ஒரு படம் நினைக்கிறேன், அதில் ஒரு பாட்டு, வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்கிது, இங்கு நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. எங்கேயோ கொண்டு போயிடுவாரு. தனிமையில் அழைக்கிறேன், உரிமையில் கழைக்கிறேன்.
பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, இங்கு நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. அது நினைவில்லா நித்யாங்கிற படத்தில் என்னதான் இசையமைப்பாளர்கள் பல டேக்குகள் சொல்லிக் கொடுத்து, பாவங்களை சொல்லிக் கொடுத்து, உணர்ச்சிகளை சொல்லிக் கொடுத்து, என்னதான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சில நேரங்களில் பாடகர்கள் தன் குரல் வளர்த்து மூலம் இசையமைப்பாளர்கள் சொல்லாத ஒன்றை செய்து அற்புதம் செய்து விடுவார்கள். நிறைய பாடலை நீங்கள் பார்த்துருக்கலாம். இசையமைப்பாளர்கள் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அந்த அந்த காட்சி அமைப்பு, இந்த இடத்துல இந்த ஒரு பாவனையை நீங்கள் வெளிப்படுத்தணும். அது சிரிப்பாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம். அதெல்லாம் வார்த்தையை அப்படி அந்த ஒரு தோய்த்து கொண்டு போகணும். அதெல்லாம் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அதில் வந்து நினைவில்லாமல் தியானம் நினைக்கிறேன். டிங் 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 பனிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவனம் டிங் 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 இனிவரும் உனிவரும் தடுமாறும் கனிமரம் டிங் 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 பனிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவனம் இனிவரும் உனிவரும் தடுமாறும் கனிமரம் சேலை மூடும் இளஞ்சோலை ஆலை எழுந்தால் பரிகாசம், காலை எழுந்தால் பரிகாசம். அதில் ஒரு சிரிப்பார், அதில் உன்னிப்பார் கவனி. காலை எழுந்தால் பரிகாசம், அதில் சிரிக்கிறதே தெரியாமல் சிரிக்கணும். இது அவராக ஒரு கற்பனை பண்ணி அதில் சிரிப்பு வரணுங்கிறத அவர் டைரக்டர்கள் சொல்லி கொடுத்தாலும் அந்த சிரிப்பு எந்த அளவுகோலில் நிற்கணுங்கிறத முடிவு செய்கிறது தான் பாடகரனுடைய தன்மை. காலை எழுந்தால் பரிகாசம் இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிவரும். இந்த பாட்டெலாம் அவருடைய குரலுக்காக, டியூனுக்காக ஒரு புறம் நம்ம மயங்கினாலும், ஒரு குரலுக்காக மயங்கலாம், இறங்கலாம், அப்படியே சுற்றி கிடக்கலாம். அப்படி நிறைய பாடல்கள். ஆரம்ப காலம் ஒரு பக்கத்தாளம், அதுதான் காதல் பண்பாடு. அது ஒரு பாட்டு, நிறைய பாட்டு இருக்கு. பேசும் மனமே பேசு, பேதை மனமே பேசு. அப்பா எங்கேயோ தூக்கி வரும் அந்த பாட்டெல்லாம். சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் எதில் வரும் நிதம். சொர்க்கம் பாப்பா பாப்பா. அந்த பாட்டெலாம் அப்படியே டான்ஸ் ஆடாதவங்களுக்கெல்லாம் ஒரு இளமையே வந்துடும். எல்லாம் இரவுதான், ஆவை ஒரு மோகம் அதில் எங்கில் கண்கிறேன், அவ்வாய் இதில் பெண்ணில் தினமோதும் கேட்கிறேன், நடந்த நாள் மறக்கவே நடக்கும் நாள் சிறக்கவே. அதே மாதிரி காக்கி சட்டைன்னு நினைக்கிறேன், அதில் ஒரு சிரிப்பு ஒன்று வரும். அதில் நீங்கள் நல்லா கவனிங்க. பட்டு கண்ணம் தொட்டுக்கொள்ள என்ன பாட்டு, அதெல்லாம் என்ன ஆலாபனை. சிந்திரி தேரி சீல நாள் ஆசை தீயை தூண்டாதே. பட்டுக்கா ஒரு சிரிப்பார். அந்த சிரிப்பு இருக்க அப்பா, அதெல்லாம் தெய்வீக சிரிப்பு. அதெல்லாம் உண்மையிலேயே என்னதான் இளையராஜா சொல்லி கொடுத்துருந்தாலும் அவ்வளோ நம்ம சிரிச்சாலாம் இருக்கும். அந்த சிரிப்பே ஒரு அழகு. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராது வந்த என் தேவி. அந்த பாட்டில் உண்மையிலே கங்கைமரனுடைய இசை
நான் ரொம்ப நாள் இளையராஜாவே நினச்சேன். அந்த பாட்டெலாம் என்ன தான் அதில் கம்போசிங் நல்லா இருந்தாலும், என்ன தான் இசை நல்லா இருந்தாலும், அதில் குரல் நல்லா இல்லைன்னா அந்த பாட்டை உண்மையிலே நம்ம ரசித்து கேட்கவே அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க. எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய ரொம்ப ஒரு அந்த காதலை அப்படி உள்வாங்கி அந்த பெண்ணு அப்படியே மயங்கி அவனுடைய முகத்தில் மயங்கிறத விட, அவனுடைய ஆடையில் மயங்கிறத விட, அவனுடைய பணத்தில் மயங்கிறத விட, அவன் போட்டிருக்க நகையில் மயங்கிறத விட, ஒரு சாதாரண ஒரு ஏழை இந்த பாட்டை பாடினா கூட எவ்வளோ பெரிய அழகியும். நாங்கள்லாம் ஒரு நேரத்தில் இப்படிலாம் பாட்டை பாடி நிறைய ஃபிகர்கள்லாம் வளைச்சி போட்டோம். அந்த நாங்கள் அந்த காலத்தில் விரும்பிய என்னுடைய முன்னாள் பார்வையாளர்கள், என்னுடைய முன்னாள் காதலிகள்லாம் மயங்கிறதுக்காக நிறைய பாட்டை அந்த வாய்க்காலில் உட்காந்து அப்போ நிறைய பாடியிருக்கேன். நானும் நீயும் நாளைதான் மாலை சூடலாம், நானும் நீயும் நாளைதான் மாலை சூடலாம், விழியில் ஏன் தேன் துளி ஏங்கிடும் பைங்கிலி, நீ இல்லையோ நான் இல்லை எங்கே. அப்பா என்ன பாட்டு! அதில் அதை பாடும்போது நமக்கெல்லாம் அப்படி ஒரு காதலி இருக்கிற மாதிரியும், அந்த காதலி நம்ம யாருமே காதலிச்சிருக்க மாட்டாங்க, பார்த்துருப்போம். ஆனால் அந்த பார்த்த உருவம் நம்மளை காதலிக்க மாதிரியும், நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு நிறவான உடையெல்லாம் அப்படி கேட்டிருக்கலாம். அவருடைய பாடல்களே ரொம்ப மேடையில் பாடுறது ஒரு கஷ்டமான பாட்டு. அந்த பட்டாக்கத்தி பேரன்னு ஒரு படம், அந்த கம்போசிங்கே ரொம்ப கஷ்டமான ஒரு கம்போசிஷன். இந்த பாட்டினுடைய இசை நுணுக்கம், அந்த ஸ்டார்டிங் மியூசிக், அந்த டைமிங், அந்த பாடலுடைய குரல் எல்லாமே அந்த இடத்துல எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்காகவும் இளையராஜாக்காகவும் கேட்ட ஒரு அற்புதமான பாடல். டிங் டிங் டிங், எங்கெங்கோ செல்லும் எண்ணங்கள் இங்கேதான் கண்டேன், என் வானில் தானே நிலாவே நிலாவே, நான் கல்லானவன் பூவாகிறே அங்கே, நான் எதற்காக வாழ்ந்தேன், உனக்காக வாழ்ந்தேன், நான் நீ நாம். இல்லை, இந்த படத்தில் இந்த ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, நான் அப்படின்னு போட்டார் டியூனை. இது எப்படி வார்த்தையை கொண்டு வர முடியும்? கனதாசன் நான் நீ நான் தன்ன. இந்த பாட்டெலாம் உண்மையிலே நான் எல்லா நடந்த நிலையிலையும் இந்த பாட்டு தான் என்னை கௌரவமாக நடக்க சொல்லிச்சு. இந்த பாட்டை பாடும்போதே நம்ம என்னமோ ஒரு கதாநாயகன் மாதிரியும் எல்லாம் நிறைஞ்ச ஆள் மாதிரியும். எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய பாடல்கள் நிறைய இருக்குது. நான் பாடின ஒரு 1.5 மணி நேரம் அவருடைய பாடல்கள்லாம் பழைய பாடல்கள்ல இருந்து தொகுத்து சொல்லிட்டே போகலாம். அதேமாரி படுத்தால் புரண்டால் உறக்கமில்லை, சுகம் எடுக்கவும் கொடுக்கவும் தொடவரவோ தொந்தரவோ, எனதுள்ளமே சம்மதமே நனநனன நனநனன. டிங் 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 டிங். வா, நினைத்தாலே இனிக்கும். காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் காஃபே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி, எங்கும் எங்கும் இன்பமயம், தட்டட்டும் தட்டட்டும் கைகள் 2, காமானே எவரிபடி அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாலா, பொட்டு வைத்து பூ முடித்து நின்னாலா, வா 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 பாப்பா பாவாடை போடாத பாப்பா, நான் சொன்ன எப்போது கேப்பா, அன்பான உன் பேச்சு தாளம் சீயப்பா, தாடரட்ட நாடரட்ட டாடரட்ட டாடாட போவேன ஜம்போ. அது பாட்டை நல்லா இருக்கும், கேட்டே இருக்கலாம். அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய பாடல்கள், இப்போ வந்த பாடல்கள், நிறைய பாடல்கள் இருக்குது. ஆக ஒரு கலைஞன், அவனுடைய கௌரவம்
எந்த சூழ்நிலையும் அழியாது. அதில் கௌரவங்கிறது வந்து நம்ம எல்லாருமே இந்த கௌரவம் பெறணும்னு சொன்னால், பணத்தால் வரக்கூடிய கௌரவம் அது ஒரு புறம் உங்களுக்கு தெரியும், அதிகாரத்தில் வரக்கூடிய கௌரவம் ஒரு புறம் தெரியும். அன்பாலும் சேவையினாலும் வரக்கூடிய கௌரவம் நிலையானது. அதை விட கலைஞர்களுடைய கௌரவம் காலம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். அதனுடைய எஸ்பி பாலசுந்தரனுடைய குரல்கள் நிறைய பாடல்கள்லாம் இங்கே இருக்குது. காலத்தின் நேரம் கருதி நான் சுருக்கிட்டேன். அவருடைய பாடல்களிலே நான் ரொம்ப விரும்பி 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 ரொம்பவே அசந்து போன பாடல்கள் இன்றைக்கி நான் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன். நான் இன்றைக்கி இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் அந்த காலத்து பாடல்கள், அதுவும் குறிப்பாக எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய பாடல்கள் நான் ரொம்ப கேட்டேன். நிறைய இருக்காங்க. இடத்துல கேஜே யேசுதாஸ் இருக்கார், ஜெயச்சந்திரன் இருக்கார், பிபி ஸ்ரீனிவாஸ் இருக்கார், டிஎஸ் சுந்தரம், அவங்களாம் நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். இவங்க எல்லாருமே நாம் கௌரவமான செயல்களை செய்வதற்காக குரல் வளம் தந்தவர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியன் தன்னுடைய அற்புதமான ஒரு பாடல்னால், சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, அவ்வளோதான். நீங்கினால் தூங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், இதுதான் வரி. அது அவர் சொல்கிறார் பாரு, நீங்கினால் தூங்க மாட்டேன் ஏனி நன்ன தன்ன. எத்தனை பாடல்கள் கேட்டே இருக்கலாம். அதே மாதிரி அது அன்னை ஒரு ஆலயம்னு நினைக்கிறேன். இந்த பாட்டெலாம், தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம், தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம், பனி தூங்கும் பசும்புல்லே நன்ன நானது சொல்ல, நானது என் சொல்ல, நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நானல் என்று சொல்ல, நூலிடை நான் என்று சொல்ல, தேயிலை தோட்டம் அப்படி பொன்னாரம் குவாரம். அப்பா எங்கே போட்டு வீட்டு பாட்டு. எனக்கு இந்த பாடிட்டு இருக்கும்போது எவ்வளோ வெயில் அடித்தாலும் தெரியாது, எவ்வளவு மழை அடித்தாலும் தெரியாது, கொத்துற பாம்பு வந்து பக்கத்தில் இருந்தால் கூட பயம் வராது. அந்த அளவுக்கு இந்த பாடல்களெல்லாம் எங்களுடைய எவ்வளோ வயசு போனால் கூட எவ்வளோ வீட்டுக்கே போகிறதே கிடையாது. ரொம்ப நேரம் கழித்து தான் பசி வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாடல் அப்படியே சுற்றி 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 அவர் எப்படி பாடும்போது அவருக்கு என்ன புகழ் கிடைச்சதோ, என்ன கௌரவம் கிடைச்சதோ, எங்களை மாதிரி கிராமப்புறங்களில் பாடல்களுக்கெல்லாம் இந்த பாடல்கள் வந்து அவ்வளோ ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்துச்சு. அந்த கால நினைவுகளோடு அவர் என்றைக்கும் கௌரவமாகத்தான் ஒவ்வொரு தமிழர்களுடைய நெஞ்சங்கள் எல்லா இந்திய மொழியில் தேரே மேரே பி, அது எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் பாட்டை நாங்கள் புலம்பணும். அவருடைய உச்சக்கட்ட பாட்டு வந்து சலங்கை ஒளி. அந்த பாட்டெலாம் சங்கராபரணத்தில் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போனார். சங்கராபரணம் ரொம்பவே அவரை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. எல்லாராலையும் பெருவாக கர்நாடக இசை பண்ணக்கூடிய பாடக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த குரல் வளத்தை கேட்டு இவரால் அதை பாட முடியுமான்னு அவர் ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் மியூசிக், கிளாசிக் மியூசிக் தான் பண்ணிகிட்டு இருப்பார். முதலாக கேவி மகாதேவனுக்கு அந்த பெருமை சேரும். சங்கரா வேதமும் நீதான். இந்த சங்கரான்னு சொல்லும்போது அப்படியே அந்த ஆன்மாவில் இருந்த கசடுகள், வெறுப்பு, கோபம், பழி வாங்கிறது எல்லாமே போயிடுச்சு. சங்கரா ஓங்காரநாதாலும் அப்படி போயிட்டே இருக்கும். என்ன பாட்டு அதெல்லாம்? தமப கமக நீரன கமதி நகி நீரன கமப கமக கமக கன வேதம். இந்த பாட்டில் நான் பாடவே முடியாது. ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியன் வர போய் தான் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு இப்படிலாம் ஒரு கர்நாடக மியூசிக்கெல்லாம் பாடணும். கமக நிதனீனன் வேதம் பாருங்க எப்படி போது பாருங்க. இதெல்லாம் அவரால் தான் பாட முடிஞ்சது. இல்லைன்னா நாங்களாம் எங்கே இந்த ஏக் துஜே கிளிகள் அந்த பாட்டு எனக்கு ஹிந்தி தெரியாது.
तेरे मेरे बीच में ऐसा है ये बंधन அஞ்சான அப்பா உண்மையில் நாங்கள் பாட்டுக்கு புலம்பிடுவோம் எந்த மொழியில் பாடினாலும் சரி. அந்த அந்த சலங்கை ஒலி பாட்டெலாம், சங்கராபரணம் பாட்டெலாம் எல்லாமே கேளுங்க, உண்மையிலேயே அசந்துருவீங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கர்நாடக மியூசிக்லேயுமே நிறைய பண்ணியிருக்கிறார், நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அது மாதிரி பக்தி பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லா பாடல்களையும் பாடிட்டு அவருடைய நினைவுகளிலே ரொம்ப அற்புதமான அவருடைய கௌரவம் நிலையானது. என்னை போன்று இந்த பாடல்களை பாடத் தெரியாட்டாலும் பாடலை என்னதான் பாடினாலும் ரசித்தவர்களே ஓய்ந்தவர்கள். ரசித்தவர்கள் கொடுத்த கௌரவம் இருக்க, ரசித்தவர்கள் கொடுத்திய கௌரவம், கைத்தட்டல்களுடைய கௌரவம் என்னைக்கும் சிரஞ்சீவியாக அவர்களை வைக்கும். இறுதியாக பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடலோடு அவர் பாடலாலேயே குரலாலேயே கௌரவம் பெற்றவர், அவருடைய கௌரவம் நிலையானது என்று கூறி நிறைய பாடல்கள் இருக்குது. அவருடைய பாடல்களை சொல்லிக்கிட்டே போகலாம், காலத்தை நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். என்னதான் இருந்தாலும் இளமை ஊஞ்சல் அடிக்கிறது, அப்போல்லாம் அந்த பாட்டெலாம் வந்து உச்சத்தில் போன நேரம். ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவிடும் உன் நினைவுதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் நாதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, கற்பனையிலே சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம் மனதால் நினைன தயக்கம் என்ன. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. அந்த பாட்டெலாம் பாடும்போது அவங்களோடு படித்த ஆண் நண்பர்களையும் பெண் நண்பர்களையும் அப்படியே தேடும். இந்த பாட்டெலாம் மறக்கவே முடியாது. மலை நீ நீளம் நான் தயக்கம் என்ன, கண்ணுக்குள் நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம். மலை நீ நீளம் நான் தயக்கம் என்ன, ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. அதே மாதிரி இந்த பாட்டை நான் எப்பவும் பாடிக்கிட்டே இருப்பேன். இந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக வேண்டிய ஒரு பாட்டு, ஆனால் ஏன்னா அது பிரபலமாகலை. ஆனால் பிரபலமான பாட்டு, படத்தின் பேர் எனக்கு மறந்து போச்சு. இளமை இளமை கோலங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜமோகினி யுவராஜமோகினி சுகம் நீ நன தொடர்ந்து போகும் ராஜமோகினி, மேகமாக போகும் தென்றல் எல்லை மீறுமா, காதல் கொண்ட நெஞ்சம் என்றும் எல்லை மீறி போமா, மடி மீது தலை வைத்து உறங்க போகிறே, மடி மீது தலை வைத்து உறங்க போகிறே, என்னை வந்து தானன தானன ராஜமோகினி இவராஜவேவினி. என்ன பாடல்கள்! ஆனால் அந்த பாடல்கள் தான் அவருடைய குரல் அவருக்கும் கௌரவம் தந்தது, நமக்கும் கௌரவம் தந்தது. கலைகள் மூலம் வரக்கூடிய கௌரவம் நிலையானது நிலையானது. இது இரவா பகலா, இது நதனா நனனா, அந்த பாட்டெல்லாம் கேளுங்க. லட்சுமி வந்தாளா, வீட்டில் தீபம் வைத்தாளா, இல்லை பிள்ளை போல குறுகி நின்றாளா, குமரன் வந்தான். அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், ஒரு பெரிய அது மாதிரி ஏணிப்படிகள் நினைக்கிறேன்.
பூந்தேனில் கலந்து பொன்வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன. ஆஹா. நன்றி. நிறைய பாடிடுவேன். பாடி என்னுடைய கௌரவத்தை நானே குறைத்து கொள்ளக்கூடாது என்று என்னுடைய கௌரவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மேடையில் பேசுகின்றவர்களுக்கும் சரி, பாடுகின்றவர்களுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி, அந்த காலத்து அரசேவையில் அரசன் நல்ல தங்கத்தட்டில் வச்சு பொற்காசுகளை கொடுத்தான். இப்போ கொடுக்க முடியாது, அதனால் கையை தட்டுறோம். எங்களை போன்ற யூடியூப்பில் வளரக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் துட்டு தர வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் இருக்க, அது தாயின் முத்தத்தை விட, காதலியின் முத்தத்தை விட, மனைவியின் முத்தத்தை விட, குருவின் முத்தத்தை விட, நண்பனின் முத்தத்தை விட சுவையானது. ஆகவே உங்கள் அருமையான முத்தங்களை, சப்ஸ்கிரைப் என்னும் முத்தங்களை நீங்கள், அது என்ன பெரிய கஷ்டமான வேலையாது என்ன? நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டுருங்க, அந்த பெல் பட்டனையும் தொடுங்க. நான் அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உங்களுக்கு தினசரி பேப்பர் வந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்க. இப்படி கூடி என்ன பாட்டு பாட நேரம் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.